Hi guys, இந்த வீடியோவில் நம்ம வந்து டெராஃபார்மோட வேரியபிள்ஸ் பற்றின இன்ட்ரடக்ஷன் பார்க்க போகிறோம். இதோட அட்வான்ஸ்டு வெர்ஷன் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ரிலீஸ் பண்ணுவோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டெராஃபார்ம் வேரியபிள்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது எந்த மாதிரியான சினாரியோஸில் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ மொத்தமாக இது வந்து 3 சினாரியோஸில் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ சினாரியோ 1 ப்ரோக்ராமிங் எழுதுகிறவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ப்ரோக்ராமிங் எழுதும்போது ட்ரை அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கும். ஸோ இந்த ட்ரை அப்படிங்கிறது என்னென்னா டோன்ட் ரிப்பீட் யுவர் செல்ஃப். அதாவது ஒரு கோட் எழுதுகிறோம், அந்த கோடில் ஏதாவது ஒரு மாடிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் போய்ட்டு ஒவ்வொரு இடத்துலையும் வந்துட்டு ரிப்பீட் பண்ணக்கூடாது உங்கள் ஆக்ஷன்ஸை. ஸோ அந்த மாதிரி இதை வந்து தே சேட் அஸ் ட்ரை கான்செப்ட் அப்படிம்பாங்க. அதான் ஆப்டிமைஸ்டாக ஒரு கோட் எழுதுறதுக்கான சிறந்த வழி. ஸோ இந்த ட்ரை கான்செப்டில் ஒன் ஆஃப் தி மேஜர் பார்ட் வகிக்கிறது வேரியபிள்ஸ். ஸோ இந்த வேரியபிள்ஸ் என்ன அப்படின்னா, இப்போ ஒரே வேல்யூ வந்து மல்டிபிள் பிளேசஸில் வருது அப்படிங்கிற பட்சத்தில் வில் கோ வித் வேரியபிள்ஸ். இது சினாரியோ சொல்லணும் அப்படின்னா, லெட்ஸ் சே இப்போது நம்ம வந்து ஒரு AWS ரிசோர்ஸ் வச்சுருக்கோம். அந்த ரிசோர்ஸ்க்கு ஒரு டேக் பாஸ் பண்ணுவோம். ஸோ லெட்ஸ் சே அந்த டேக்கில் யூ வாண்ட் டு பாஸ் யுவர் நீங்கள் என்ன ப்ராஜெக்ட்காக ஒர்க் பண்ணுறீங்களோ அது வந்து ஒரு டேக் வேல்யூவாக இருக்கணும். அதே மாதிரி ஒரு இப்போ பக்கெட் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பக்கெட்டோட நேமில் நேமிங் கன்வென்ஷனில் உங்களோட ப்ராஜெக்ட் நேம் இருக்கணும் ஃபார் ஈஸி ஐடென்டிஃபிகேஷன். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ப்ராஜெக்ட் நேம் வந்து இஸ் காமன் இன் போத் பக்கெட் நேம் அண்ட் நம்மளோட டேக்ஸ். ஸோ அப்போ மல்டிபிள் பிளேசஸில் நம்ம ரிப்பீட் பண்ணாமல் இதை வந்து ஒரு வேரியபிள் மூலிமா நம்ம பாஸ் பண்ணோம் அப்படின்னா we will mention the values in variables. the variable வேல்யூ வந்து பக்கெட் நேம்லேயும் பாஸ் ஆயிரும் அண்ட் தென் நம்மளோட டேக் நேம்லேயும் பாஸ் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் பிளேசஸில் சேம் வேல்யூ யூஸ் பண்ணுறீங்க, அதை வந்து டோன்ட் ரிப்பீட் யுவர் செல்ஃப். நீங்களே வந்து ஒவ்வொரு வாட்டி அந்த வேல்யூ மாடிஃபை பண்ணாமல் ஈஸியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு this variables can come handy. ஸோ இது வந்து சினாரியோ 1. ஓகே, ஸோ சினாரியோ 2 எதுக்கு வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இந்த சினாரியோ 2 வந்து இட் கேன் பி யூஸ்டு ஃபார் எக்ஸிக்யூஷன் மோது. டைனமிக் வேல்யூஸ் வந்து பாஸ் பண்ணணும். லெட்ஸ் சே வந்து நான் ஒரு S3 பக்கெட் க்ரியேட் பண்ணணும். அந்த S3 பக்கெட்டோட நேம் வந்து இட் வில் பி கிவன் பை த யூசர். யார் வந்து அந்த டெராஃபார்ம் வந்து ரன் பண்ணுறாங்களோ அந்த யூசர் வந்து சொல்லுவாங்க, ஓகே இந்த பக்கெட்டோட நேம் வந்து இது. அந்த மாதிரி யூசர் வந்து ஒரு வேல்யூ வந்து பாஸ் பண்ணணும் டியூரிங் எக்ஸிக்யூஷன். அந்த மாதிரி ஒரு டைனமிக் வேல்யூஸ் வந்து நமக்கு தேவை அப்படிங்கிற பட்சத்துலையும் வில் கோ ஃபார் வேரியபிள்ஸ். சினாரியோ 3 எதுக்கு அப்படின்னா, லெட்ஸ் சே இப்போ நம்ம வந்து ஒரு ரிசோர்ஸ் க்ரியேட் பண்ணுறோம், ஒரு S3 பக்கெட் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த S3 பக்கெட்டுக்குன்னு ஒரு யூனிக் ஐடி இருக்குமா. ஸோ அந்த யூனிக் ஐடி வந்து நம்ம கன்சோலில் போய் தான் பார்க்கணும். கரெக்டாக எனக்கு வந்து அந்த மாதிரியான நம்ம க்ரியேட் பண்ணுற ரிசோர்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் எனக்கு வந்து பிரிண்ட் ஆகணும். ஸோ தட் நான் அந்த பிரிண்டான வேல்யூ எடுத்துகிட்டு போயிட்டு வேறு எதுலையாவது நான் யூஸ் பண்ணிக்குவேன். அந்த மாதிரி யூஸ் கேஸ் இருந்தால் நம்ம வந்து வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த வேரியபிள்ஸில் டெராஃபார்மில் மொத்தம் 2 விதமாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து இன்புட் வேரியபிள்ஸ் அண்ட் தென் இன்னொன்று அவுட்புட் வேரியபிள்ஸ். நம்ம பார்த்த சினாரியோ 1 அண்ட் சினாரியோ 2 வந்து ஃபால்ஸ் அண்டர் இன்புட் வேரியபிள்ஸ். அது வந்து ட்ரை கான்செப்ட் பார்த்தோமா, ட்ரை கான்செப்டும் அண்ட் தென் நம்ம டெராஃபார்ம் எக்ஸிக்யூட் பண்ணும்போது வேல்யூவை பாஸ் பண்ணுறது, இது ரெண்டுமே வந்து வில் கம்ஸ் அண்டர் இன்புட் வேரியபிள்ஸ். அண்ட் தென் மூணாவது நான் சொன்னது, நம்ம க்ரியேட் பண்ண ரிசோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் ஏதாவது நம்ம வேணும் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னா தட் வில் ஃபால்ஸ் அண்டர் அவுட்புட் வேரியபிள்ஸ். ஸோ இதுதான் வந்து மேஜர் கேட்டகரைசேஷன் when it comes to Terraform, input variables and output variables. இன்னொன்று லோக்கல் வேரியபிள்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ லோக்கல் வேரியபிள்ஸும் வில் ஃபால்ஸ் அண்டர் இன்புட் வேரியபிள்ஸ் தான் ஃபாலோ ஆகும். பட் அதை பற்றி நம்ம வந்து அடுத்த வீடியோவில் வில் டாக் அபவுட் இட். ஓகே, இந்த வேரியபிள்ஸோட சின்டாக்ஸ் நான் வந்து ஸ்க்ரீனில் போடுறேன். ஸோ வேரியபிள்ஸோட சின்டாக்ஸ் வந்து வேரியபிள் வித்தின் டபுள் கோட்ஸில் வேரியபிளோட நேம் அண்ட் தென் வித்தின் செட் ப்ராக்கெட்ஸ்குள்ளே அதோட வேல்யூஸ் வந்து பேராமீட்டர்ஸ் வந்து பாஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ பை டிஃபால்ட்டாக நீங்கள் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னா வெறும்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து வெறும்னா வேரியபிள் அந்த நேம் மட்டும் டிக்ளேர் பண்ணாலே போதும். உள்ளுக்குள்ளே இருக்கிற பேராமீட்டர்ஸ் ஆர் ஆர்குமெண்ட்ஸ் வந்து எம்டியாக விட்டாலும் பிரச்சனை இல்லை, ஏன்னா எதுவுமே வந்து மேண்டட்டரி கிடையாது. ஸ்டில் இதில் என்னென்னலாம் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு சும்மா லிஸ்ட் மட்டும் பண்ணுறேன். பட் அகெயின் இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக வரப்போகிற வாரங்களில் வில் டாக் அபவுட் இட். இந்த டெமோக்கு வில் டேக் சேம் S3 as an எக்ஸாம்பிள். இதில் நம்ம பக்கெட்டோட நேமையும் இந்த டேகோட நேமையும் வந்து வேரியபிளாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணணும். எப்படி டிக்ளேர் பண்ணுவேன் அப்படின்னா, இந்த எக்ஸாம்பிளுக்கு ஐ வில் டேக் வேரியபிள் டாட் டிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன். நம்ம வந்து டெராஃபார்மில் வேரியபிளை மல்டிபிள் விதமாக க்ரியேட் பண்ணலாம்.
ஒன்று என்விரான்மெண்டல் வேரியபிளாக பாஸ் பண்ணலாம், அதே மாதிரி .tf எக்ஸ்டென்ஷனில் பண்ணலாம். இந்த நேம் பிரச்சனை இல்லை, .tfல இருக்கலாம். அதே மாதிரி .tf வேர்ஸ்ன்னு இருக்கலாம், .auto.tf வேர்ஸ்ன்னு இருக்கலாம். இந்த மாதிரி மல்டிபிள் விதமாக நம்ம டிக்ளேர் பண்ணலாம். அது எல்லாமே வந்து நம்ம அட்வான்ஸ் செஷனுக்கு வச்சுக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் சிம்பிளாக ஒரு வேரியபிள்.tf அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன். இதில் லெட்ஸ் டிக்ளேர் த வேரியபிள் நேம். ஸோ இது வேரியபிள் நேம் வந்து சும்மா டெமோ அப்படின்னு சொல்லிட்டு தரேன். அண்ட் தென் இதில் நம்ம எல்லா பேராமீட்டர்ஸும் பாஸ் பண்ணலாம். நம்ம பார்த்துருந்த டிஃபால்ட் வேல்யூ, டைப் எல்லாம் பாஸ் பண்ணலாம். இது பாஸ் பண்ணாமல் நீங்கள் இருக்கலாம், ஏன்னா வந்து அது எல்லாமே ஆப்ஷனல் ஃபீல்ட் தான், மேண்டட்ரி கிடையாது. நான் இப்போதைக்கு இதில் டிஃபால்ட் மட்டும் டிக்ளேர் பண்ணுறேன். ஸோ தட் வந்து நம்ம இந்த வேல்யூ வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபிச் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ டிஃபால்ட் வந்து டிபி அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பாஸ் பண்ணுறேன். அண்ட் தென் வென் வி கம்ஸ் டு S3 நம்ம வந்து வேரியபிள் எப்படி ரெஃபர் பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ லெட்ஸ் சே நான் இப்போ வந்து நேம் ஈக்குவல் டுல யூ ஜஸ்ட் சே வேர் டாட் அண்ட் தென் அந்த வேரியபிளோட நேம். ஸோ நம்மளோட வேரியபிள் நேம் என்னது, இதில் டெமோ அப்படிங்கிறது தான் வேரியபிள் நேம். ஸோ நான் வந்து இதில் ஐ வில் கிவ் இட் ஆஸ் வேர் டாட் டெமோ. ஓகே, ஸோ சேம் வே இந்த இடத்துல we need to say வேரியபிள் நேம் வந்து பாஸ் பண்ணும். சின்ஸ் இதுக்குள்ளே ஆல்ரெடி வந்து ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது இல்லையா, வித்தின் டபுள் கோட்ஸ், இதுக்குள்ளே நம்ம வந்து ஆட் பண்ணுறதுக்கு வாட் வில் டூ இஸ், நம்ம வந்து இதில் டாலர் சிம்பிள் ஆட் பண்ணிவிட்டு யூ வில் யூஸ் த செட் ப்ராக்கெட்ஸ் அண்ட் தென் சே வேர் டாட் டெமோ. ஓகே, ஸோ இந்த இது போட்டோம் அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்காக உள்ளேருந்து எடுத்துக்கும். ஸ்டில் இட் வில் கன்காட்டினேட் வித் எக்ஸிஸ்டிங் ஸ்ட்ரிங். ஸோ நேமிங் கன்வென்ஷன் will look like techpage-s3-demo இதோட வேல்யூ நம்ம என்ன பாஸ் பண்ணுறோம், டிபி அப்படின்னு பாஸ் பண்ணுறோமா, அந்த டிபி அப்படிங்கிற வேல்யூ வந்து இட் வில் டேக் இட் அவுட். ஓகே, எக்ஸிக்யூஷன் ஸ்டெப்ஸ் நம்ம போன வீடியோவில் பார்த்த அதே ஸ்டெப்ஸ் தான். Terraform init, Terraform plan, Terraform apply. ஓகே, ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து லெட் மீ டூ Terraform init. ஸோ தட் வந்து அந்த ப்ரொவைடர்ஸ் எல்லாமே சிங்க்அப் ஆகிறதுக்கு வில் டூ Terraform init. ஒன்ஸ் Terraform init ஆனதுக்கு அப்புறமா வாட் வில் டூ, வில் ஜஸ்ட் டூ Terraform plan. ஓகே, ஸோ Terraform பிளான் பண்ணோம் அப்படின்னா என்னென்ன சேஞ்சஸ்லாம் இம்ப்ளிமெண்ட் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஒரு லிஸ்ட் கொடுத்துரும். ஒன்ஸ் இந்த Terraform பிளான் முடிச்சதுக்கப்புறமா யூ கேன் சே இட்ஸ் ஜஸ்ட் கோயிங் டு கிரியேட் அ நியூ பக்கெட் கிரியேட் பண்ண போகுது. ஐ டோன்ட் சேவ் டீடைல். ஓகே, தட்ஸ் வை environment equal to prod and then you can see நேம் வந்து டிபின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ண போகுது டேக்ஸில். ஓகே, ஸோ தட்ஸ் ஃபைன், இட் லுக்ஸ் குட். ஸோ லெட்ஸ் அப்ளை இட். ஓகே, ஸோ அப்ளை பண்ணோன்னா நமக்கு வந்து பக்கெட் நேம் க்ரியேட் ஆயிரும் வித் techpage-s3-demo -tp அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஈக்குவலன்ட் டேக்ஸும் வந்து நம்மளோட வேரியபிள்ஸ்லேருந்தே பாஸ் ஆயிரும். இட்ஸ் கவர்ஸ் போத் scenario 1 and scenario 2. scenario 1 என்னது, we just say இந்த இது டைனமிக்கலாக டோன்ட் ரிப்பீட் யூர் செல்ஃப் ஃபாலோ பண்ணுது. சேம் வே scenario 2 வந்து ஓவராட்டி எக்ஸிக்யூட் பண்ணும்போது they can just replace this default value or இதை வந்து ஹையர் ப்ரெசிடென்ஸ் எடுக்கிற மாதிரி நம்ம பண்ணலாம். அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ நம்மளோட ரிசோர்ஸ் இஸ் கிரியேட்டட். ஸோ இப்போ நம்ம போயிட்டு இஃப் வி ரிஃப்ரெஷ் இட், ஓகே, ஸோ லெட் மீ ஜூம் இட் ஃபார் யூ. யூ கேன் சி techpage-s3-demo -tp அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஒரு ரிசோர்ஸ் வந்து கிரியேட் ஆகிடுச்சு in North Virginia. We can also cross verify its tags. So tags will be under properties, tags. You can see environment name, the tags name is set as TB. Okay, so the mari or variables use panni we can pass it out. இப்போ நம்ம scenario 1, scenario 2 hope you understand. scenario 3 பற்றி நம்ம இன்னும் பார்க்கல. So scenario 3 is printing out the வேல்யூ ஆஃப் அ ரிசோர்ஸ். ஸோ ஒரு S3 பக்கெட்டாக இருந்தால் S3 பக்கெட் நேம் வேணும், S3 பக்கெட் ஐடி வேணும் எனக்கு அப்படிங்கிறத இஃப் யூ வாண்ட் டு பிரிண்ட் இட் அவுட் நம்ம அதை எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னு காமிக்கிறேன். ஸோ யூ ஜஸ்ட் கிரியேட் அனதர் ஃபைல் நான் க்ரியேட் பண்ணுறேன் ஃபார் ஈஸி டிஃப்ரென்சியேஷன். அகெயின் Terraform பொறுத்த வரைக்கும் யூ கேன் ஹாவ் ஆஸ் மச் .tf ஃபைல் எக்ஸ்டென்ஷனில் எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம். அது டைனமிக்கலாக இட் கேன் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் எக்ஸிக்யூட் பண்ணும்போது எல்லாத்தையுமே ரீட் பண்ணி இட் வில் டூ இட் ஃபார் யூ. ஓகே, ஸோ தட்ஸ் ஒன் திங் இன் Terraformல தெரிஞ்சிக்க வேண்டியது. ஸோ நான் output.tfனே க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஜென்ரல் சின்டாக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா யூ ஜஸ்ட் சே அவுட்புட் அண்ட் தென் இதோட நேம் என்னன்னு கொடுப்போம். ஸோ S3-id கொடுக்குறேன் அண்ட் தென் இதோட வேல்யூ என்ன பாஸ் பண்ண போகிறோம், வேல்யூ இஸ் ஈக்குவல் டு என்ன வேல்யூ பாஸ் பண்ண போகிறோம், we need id of இந்த S3 specific bucket S3 வேணும். So I will say AWS_S3_bucket is a resource type.
ஸோ இந்த ரிசோர்ஸ் டைப்பில் இருக்கக்கூடிய இந்த ரிசோர்ஸ் எந்த ரிசோர்ஸ் நம்மளோடது will again fetch it from here tp_s3_ bucket. ஸோ இந்த ரிசோர்ஸ் again it's auto suggest, பட் உங்களுக்கு புரியுறதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ இந்த ரிசோர்ஸ் இதோட ஐடி எனக்கு வேணும். ஓகே, ஸோ ஐ எம் ஆஸ்கிங் ஃபார் ஐடி. ஸோ இதில் நீங்கள் விஎஸ் கோட் யூஸ் பண்ணுறீங்கன்னா, இஃப் யூ இன்ஸ்டால்டு டெராஃபார்ம் விஎஸ் கோட் எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா இட்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி சஜஸ்ட் யூ லைக் என்னென்னலாம் வந்து சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு இட்ஸ் சஜஸ்ட் யூ. ஸோ யூ கேன் டேக் ஏசிஎல் எடுத்துக்கலாம், ஏஆர்என், இது மாதிரி மல்டிபிள் இது வந்து யூ கேன் டேக் இட் அவுட். ஸோ இதில் லெட்ஸ் பிரிண்ட் இட் அவுட். ஐடி மட்டும் நான் இப்போ வந்து பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ ஜஸ்ட் எக்ஸிக்யூட் டெராஃபார்ம் அப்ளை. ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒன்ஸ் நம்மளோட சேஞ்ச் எல்லாத்தையும் பெர்ஃபார்ம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இட் வில் பிரிண்ட் இட் அவுட். அந்த ரிசோர்ஸ் க்ரியேட் பண்ண ரிசோர்ஸோட ஐடி ஆர் நீங்கள் என்ன இங்கே கேட்குறீங்க, எனக்கு என்ன வேணும்னு கேட்குறீங்களோ அது அப்படியே வந்து இட் வில் பிரிண்ட் இட் அவுட் ஃபார் யூ. ஸோ யூ கேன் சி அவுட்புட்டில் s3-id ஈக்குவல் டு நம்மளோட பக்கெட்டோட ஐடி வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ த யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் ஃபார் s3 இஸ் இட்ஸ் நேம் தான். ஸோ அதுதான் வந்து இட்ஸ் பிரிண்டட் ஓவர் ஹியர். Maybe let's try to print something else. So let's say I want to print tags வந்து நான் print பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ tags underscore all எல்லா டேக்ஸுமே எனக்கு print பண்ணணும். இந்த பக்கெட்டில் இருக்கக்கூடிய எல்லா டேக்ஸுமே எனக்கு print பண்ணணும் அப்படின்னா you can just let's try to do apply so that just அதை அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டெராஃபார்ம் பிளான் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இட் வில் கிவ் யூ த இந்த அவுட்புட் நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதோட வேல்யூ வந்து யூ வில் கெட் இட் ஆஸ் அ ரிசல்ட். ஓகே, யூ கேன் சி டெராஃபார்ம் ஐடியில் இட் கண்டெய்ன்ஸ் என்விரான்மெண்ட்னு ஒன்று இருக்குது, இட் கண்டெய்ன்ஸ் என்விரான்மெண்ட் ஒரு டேக் இருக்குது, ப்ராட் நேம்னு ஒரு டேக் இருக்குது விச் இஸ் டிபி. சேம் அதுதான் பக்கெட்டில் இருக்கிற டேக் வந்து யூ கேன் பிரிண்ட் இட் அவுட். ஹோப் யூ ஃபைண்ட் திஸ் வீடியோ யூஸ்ஃபுல். நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ தெரியாதவங்க ஃபீல் ஃப்ரீ டு கோ அண்ட் செக் இட் அவுட். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படிங்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக்கை தட்டி விடுங்க. அந்த உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பியர்ஸ்க்கு நம்ம சேனலை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வாரம் இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இருக்கிறது உங்கள் வாசன். நன்றி, வணக்கம்.